விஜய் தரப்புலேருந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்படுதா? அவங்க தரப்புலேருந்து வந்து? கண்டிப்பா. நீங்க வந்து நேத்து ஆதவர்ஜனா பேச்சுலேருந்தே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னாக்கா, அவங்க கண்டிப்பா வரணும்னு விரும்புறாங்க. ஆனா நீங்க கொள்கை அடிப்படையிலயும் பார்த்தாக்க, விஜயோட கொள்கைக்கும், காங்கிரஸோட கொள்கைக்கும் ரொம்ப வித்தியாசமா இல்ல. நீங்க சில உங்க இதுலயே கூட நான் யாரோ ஒருத்தர் பேசினார் பார்த்தேன். ஏதோ விஜய்க்கு கொள்கையே இல்லன்னு பேசினாரு. அது தவறான இது. அது நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு விஜயோட கொள்கைகள் வந்து ஆல்மோஸ்ட் காங்கிரஸோட கொள்கைகள். அதாவது நீங்க வந்து திராவிடத்தை தான் அவரும் பேசுறார். ஆனா அந்த திராவிடத்தை வந்து ஒரு ஹார்டு திராவிடம் பேசல. ஒரு சாஃப்ட் திராவிடம்னு பேசுறார். அதே நேரத்தில அவர் கொள்கையை வந்து என்ன பண்றாரு, பொலிட்டிக்கலி வந்து அவர் வந்து எப்படி கொண்டு போறாருனாக்கா, அவருடைய ஸ்பீச்சஸ்லேருந்து வந்து ஹெவி ஐடியாலஜி இல்ல. அதாவது இப்படிதான் இருக்கணும், திராவிடம், தமிழ் வேணுன்றார். தமிழ் மக்கள் நல்லா இருக்கணுன்றாரு. தமிழ்நாடு நல்லா இருக்கணுன்றாரு. ஆனா அதே நேரத்தில வந்து அவர் வந்து மத்திய அரசோட வந்து ஒரு கொலிஷன் கோர்ஸ்ல போல. ஒரு ஃபெடரலிசம் நல்லா இருக்கணுன்றாரு. அதுதான் காங்கிரஸோட வியூ. அதே மாதிரி வந்து மத நல்லிணக்கம் மக்கள் மத்தியில கண்டிப்பா இருக்கணும். எல்லாரும் ஒரு மக்களும் சேர்ந்து இருக்கணுன்றாரு. அதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கணும். பொருளாதார முன்னேற்றம், அது வந்து மக்களோட முன்னேற்றத்தோட சேர்ந்து இருக்கணும். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கணுன்றாரு. அதுதான் காங்கிரஸோட. ஸோ பாலிசி அவருக்கும் இருக்கு.